தேவ பிள்ளையே, நம்ம இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற 1வது வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவ சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டை, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். இதைத்தான் நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்திப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்த என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து அந்த புஸ்தக சுருளை சுருட்டி என்ன செய்தாரு, கொடுத்து தேவாலயத்தில் உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்து தன் ஊழிய செய்த காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி 61:1 சொல்லப்பட்டதை அவர் என்ன செய்கிறாரு, அந்த பகுதியை சுட்டி காட்டி வாசித்து அவர் அமருகிறார். அப்ப என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல இருக்கிறார். எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவன் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு, பாவத்திலே சிறுமைப்பட்டவர்களுக்கு, அடிமைத்தனத்திலே சிறுமைப்பட்டவர்களுக்கு, பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு, யாரை விடுவிப்பா என்று தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையை கூற, அவர்களை கட்டவிழ்க்க, அவர்களை அதாவது சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய காலத்தை சொல்லுவதற்காக ஆண்டவர் என்ன செய்தாங்க அப்படின்னா, அன்னைக்கு இயேசுவை அபிஷேகம் பண்ணினாங்க. அதே போலதான் இன்னைக்கு தேவன் ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஊழியர்கள் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம மத்தேயு 24:15 படி நம்ம பார்க்கிறோம், யாரு ஏறி நிக்கிறா அப்படின்னா, இந்த பாடகர்கள் ஏறி சபையை பாலாக்கி கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்லலைங்க, இந்த பாடகர்களை குறித்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறாங்க. அநேக காரியங்களை திரும்ப திரும்ப அதாவது பாடகர்களை கொண்டு காண்பித்து அவர்களுடைய பகுதி, இவங்க சபையை பாலாக்கிட்டாங்க, இன்னும் பாலாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் யாரு அப்படின்னா, பாலாக்கும் அருவருப்பு. எங்க இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்கல்ல, ஒரு கூட்டமா உட்காந்து அமர்ந்து ஜெபிங்க. என்ன மாய்மாலம் பொய் பேசிட்டு அலையிறானா, இல்ல பித்தலாட்டம் பண்ணிட்டு அலையிறானா, இல்ல ஏமாத்திட்டு அலையிறானா? நான் உங்கள்கிட்ட தான் காசு கேட்க மாட்டேனே, நான் தான் தசம பாகம் கொண்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேனே, நான் தான் காணிக்கை கொண்டு வாங்க. ஆமா, வெயிட்டான காணிக்கைன்னா இரும்பு எடுத்து தான் போடணும். என்ன காணிக்கை? ஆமா, ஏசு எங்க சொன்னாரு வெயிட்டான காணிக்கை போடுன்னு? அவர் ஊழியத்துக்கு தேவை எவ்வளவு இருந்தது, நீ அங்க போய் சொல்லுப்பான். அந்த மேல் வீட்டறையில அவன் ஆயத்தப்படுத்தி கொடுப்பான். எனக்கு இப்ப பிரயாணம் பண்ண படகு, அங்க போன படகு தானா கொடுத்தாங்க. அவரு உடனே கொடுத்துட்டான்னு சொல்லி தனக்கு சொந்தமா எடுத்துக்கல, இறங்கி அதோட விட்டுட்டாரு. கழுதை அணி இருவழி சந்தையில கட்டப்பட்டிருக்கிற கழுதை போய் பிடி. இப்போ சபை எங்க கட்டப்பட்டிருக்குன்னா, இருவழி சந்தையில கட்டப்பட்டிருக்கு, உலகத்துல கட்டப்பட்டிருக்கு, பாவத்துல சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் உலகத்துக்குரியவைகளை நம்ம என்ன பிரசங்கிப்போம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பதான் நீங்க காணிக்க போடுவீங்க, அப்பதான் நீங்க தசம பாகம் கொடுப்பீங்க. இதுதாங்க. நான் தான் அதை கேட்கலையே, இதை குறித்து பிரசங்கிச்சதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நீ பிரசங்கிக்க விடவே இல்லையே. சொல்லி இருக்கிறாங்க சில காரியங்களை. நான் காணிக்கை குறிச்சும் பேசுறது கிடையாது, தசம பாகத்தை குறிச்சும் பேசுறது கிடையாது. கையில நல்ல வெயிட்டான காணிக்கை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஆமா இப்ப காணிக்கை கையில பொத்தி வச்சுக்கிறீங்க. இப்ப நான் காணிக்கை பாட்டு படிக்க முடியல, எல்லாரும் காணிக்கை போடணும். வெயிட்டான காணிக்கைன்னா அப்ப என்ன போட? இரும்பு தான் வெயிட்டா இருக்கும். உலகத்திலேயே வெயிட்டானது என்னது அப்படின்னா இரும்பு. அப்ப போட்டுருவா? இதெல்லாம் ஏசு எங்கெங்க வெயிட்டான காணிக்கை போடுங்க, வெங்காய காணிக்கை போடுங்க, இரும்பு காணிக்கை போடுங்க, புலி காணிக்கை போடுங்க. இதெல்லாம் அது பழைய ஏற்பாடுல நியாயபரமான காலத்துல விளைச்சல்ல முதல்ல கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தான். அதாவது அது நியாயபரமான காலம். இது கிறிஸ்துவுடைய பிரமாணம். நியாயபரமானத்துல ஆண்டவர் மோசையின் இடத்துல ஆமா ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு யாத்திராகமம் 25 அவர் சொல்லி கேட்க சொன்னாரு. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆமா உண்மையில தேவனுடைய ஆவியானவர் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னா, நம்ம வாசிக்கிறோம்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4
அதெல்லாம் நாளில் நம்ம வாசிச்சது போல 35வது அதே வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய பாதத்துல தானா கொண்டு வைப்பாங்க. நம்ம சொல்ல வேண்டாம், ஆவியானவர் சொல்லுவாரு. ஆமா, நியாயப்பிரமாணத்துல மோசேட்ட ஆண்டவர் சொல்ல சொன்னாங்க. இந்த புதிய ஏற்பாடு கிருபையின் பிரமாண ஊழியத்துல சொல்ல வேண்டிய அவசியம் ஆவியானவர் சொல்லுவாரு, கொண்டு வருவாங்க, தேவை நிறைவேற்றப்படும். நமக்கு இன்னும் தேவைங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. அப்ப தேவ பிள்ளைய இன்னைக்கு என்ன அப்படின்னா, இதையே தான் பேசி ஆமா நம்ம ஆசீர்வாதத்தை சொல்லுகிறோம். இன்னிசை கச்சேரி, ஆமா இசை இல்லாத பாட்டை நம்ம கேட்போமா? நம்மளாம் சினிமால பாட்டு கேட்டு கேட்டு இன்னைக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா, இசையோட பாட்டு என்னது கேட்டு அந்த அந்த மோகம், அந்த இசை மோகம் தான். இசை இல்லாத ஒரு பாட்டை நீங்க கேளுங்க பாப்போம், கேளுங்க. எத்தனை பாட்டு கேட்டுறீங்க பாப்போம்? இசை இல்லாத பாட்டு, ஆவிக்குரிய பாட்டை நீங்க எத்தனை பாட்டு கேட்டுருவீங்க? கேட்பீங்களா? இசை இல்லாத பாட்டுனா தூக்கி போடாங்க. இதை அவன் கேட்பான். லூசிபருடைய கீத வாத்திய முழக்கம், ஆமா மைக்கேல் ஜாக்சனுடைய பாட்டு என்ன செய்யணும்? இசை முழக்கம். நம்ம அந்த நாட்கள்ல நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த நாட்கள்ல இந்த திருமணங்கள்ல அந்த நாட்கள்ல வந்து என்னது, வீடுகள்ல என்ன செய்வாங்க, பந்தலை போட்டு நடத்துவாங்க. அப்ப வீடுகள்ல என்னது பாட்டை, இந்த பாட்டு சினிமா பாட்டாதான் ஓடும் இல்லையா? அதே மாதிரி விளையாட்டு அந்த நாட்கள்ல நடத்துகிற இடம் இதுல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஹிந்தி பாட்டுலாம் போடுவாங்க இல்லையா? நமக்கு ஹிந்தியில என்னன்னுமே தெரியாது, ஆனா ஹிந்தி பாட்டு போடுவாங்க, அதுக்கும் ஆடுவான். சிங்கள பையில அதுக்கும் ஆடுவான், பஞ்சாபி பாட்டு அதுக்கும் ஆடுவான். என்ன அது என்ன விளக்கமே தெரியாது, அந்த இசைக்கு அவன் ஆடுவான். அந்த இசைக்கு நம்மளும் கையை எப்படி சொடக்கு விட்டு விட்டு நம்ம என்ன செய்வோம்? நமக்கு பாது ஒண்ணுமே தெரியாது. அவன் ஏக்கத்தோ தீன்னு சொல்றானா இல்ல சார்பாஞ்சி சொல்றானான்னு தெரியாது. நம்ம என்ன செய்வோம்? சாப் சூப் சாப் அப்படின்னு சொல்லி நம்மளும் கையை அப்படி சொல்லி சொல்லி நம்ம அந்த பாட்டை என்ன செய்வோம்? நம்மளும் பாடுவோம். நம்ம பாடிக்கிட்டதுமே அப்படியே ஆடுவோம் இல்லையா? அப்ப இசை, சினிமா பழக்கம் இருந்தனால அந்த இசைக்கு பின்னாடி, இசையில தான் இன்னைக்கு சபைகள் இசை இல்லாத ஒரு பாட்டு படிச்சா எவன் பார்ப்பான்? யாரு கேட்பா? அப்ப முழு உலகமே, முழு கிறிஸ்தவ சபைகள் இன்னைக்கு எங்க பாலாய் போயிருக்குன்னா, லூசிபருடைய மேல தாளங்கள் கீத வாத்தியங்களுக்குள்ளே சிக்கி இன்றைக்கு இவர்கள் எங்க ஏறி இருக்கிறார்கள் என்றால், மத்தேயு 24:15 படி பரிசுத்த ஸ்தலத்திலே ஏறி இவர்கள் தான் பாலா அருவருப்பு, இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து, இவர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை அழிக்கிற அந்தி கிறிஸ்து. இவர்கள் சொல்லுவாங்க ஆண்டவர் தந்தாங்க. ஆண்டவர் இவ்வளவு பெரிய பாட்டை தந்தவங்களுக்கு இப்ப வரக்கூடிய ஒரு அழிவை குறிச்சு உன்கிட்ட சொல்லலையா? இவ்வளவு பெரிய பாட்டை உனக்கு ஆண்டவர் தர்றாங்கல்ல, அப்ப தேசத்துல நடக்கிற ஒரு சில காரியத்தை சொல்லட்டுமே, அதெல்லாம் பெற முடியுமாங்க? இது வாயால பொய்யுங்க. ஆண்டவர் தந்தாங்க, அவங்க தந்தாங்க, இது சுத்த பொய். அவனை இந்த மாதிரி சொல்லுகிற நபர்களை என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நெஞ்சோட வச்சுட்டு, இந்த பாட்டு எல்லாமே எனக்கு ஆண்டவர் தான் தந்தாங்க, எனக்கு ஃபேக்ஸ் பண்ணின மாதிரி பரலோகத்துல இருந்து எனக்கு இமெயில் பண்ணினாங்க, ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. யாராவது நெஞ்சில பரிசுத்த வேதாகமத்தை அணைச்சிட்டு சொல்லுங்க பாப்போம். சும்மா வாயில வந்து பொய்யெல்லாம் சொல்லி ஜனங்களை ஏமாத்தி, நம்ம ஏற்கனவே சினிமா பாட்டு, தமிழ் பாட்டு கேட்டு அதாவது கொஞ்சம் புரியும் சரியா? ஆமா, ஹிந்தி பாட்டு, தெலுங்கு பாட்டு, எல்லா பாட்டுக்கும் நம்ம ஆடி இருக்கிறோம். நான் இல்லைங்க, எனக்கு இது பிடிக்காது சரியா? ஆடினவங்கள சொல்றேன், அதுக்காக நீங்க பார்க்குற எல்லாரும் ஆடுன்னு நான் சொல்ல வரல சரியா? நீங்க அதனால நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம், நம்ம ஆடவே இல்லையே இவர் ஆடினார் சொல்றாரு அப்படின்னு வருத்தப்பட்டுற வேண்டாம். நீங்க ஆடலை. இப்படிலாம் என்ன செய்தாங்க? ஜனங்கள் காணப்பட்டாங்க.